கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலை ஜெப வேளையிலே நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். மெய்யாகவே தேவ பர்வதத்திலே வந்து அவரை சந்திக்கும்படியாய், அவரோடு பேசும்படியாய், அவர் நமக்கு என்ன பேச சித்தமாய் இருக்கிறாரோ அவற்றை கேட்டு இந்த நாளை தொடங்கும்படியாய் நீங்களும் நானும் தேவ சமூகத்திலே, தேவ பர்வதத்திலே வந்திருக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மோடே பேசுவார். நிச்சயமாக நம்முடைய பேச்சுகளை, நம்முடைய விண்ணப்பங்களை, ஜபங்களை, வேண்டுதல்களை கர்த்தர் உற்று கவனிப்பார். அதை கேட்பார். நிச்சயமாய் அதிநிச்சயமாய் பதில் தருவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். ஐயா, எங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் எப்பொழுது வரும்? நாங்கள் காத்திருக்கிற காரியங்களிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் என்று வரும் என்று ஒருவேளை நீங்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை இது போன்ற என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது ஒரு மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் வரும்? என் மகனுடைய வாழ்க்கையிலே, என் மகளுடைய வாழ்க்கையிலே, அல்லது என்னுடைய சொந்த ஜீவிதத்திலே ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி, ஒரு மகிழ்ச்சி எப்பொழுது வரும்? அதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். அதற்காகவே ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். தேவ சமூகத்தில் இருந்து நான் பெற்றுக்கொண்ட நல்ல வார்த்தைகள் எல்லாம், நல்ல வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தேவனே என்னோடே பேசியது போல் நான் கேட்டுக்கொண்ட, அறிந்த, விசுவாசித்து வருகிற காரியங்களிலே ஏன் இப்படி ஒரு தாமதம்? ஏன் இப்படி ஒரு காரியங்கள் இன்னும் நடக்கவில்லை? இன்னும் கஷ்டம், இன்னும் அவமானம், இன்னும் வெட்கம், இன்னும் தோல்வி, இன்னும் கடனும் கஷ்டமும் கவலையும் கண்ணீருமாய் இன்னும் இது மாறவில்லையே ஏன் என்று நீங்கள் ஒருவேளை துடித்துக் கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் அநேகரை இது போன்ற சூழ்நிலைகளிலே, நெருக்கடிகளிலே, ஆபத்துகளிலும், துக்கங்களிலும், துயரங்களிலும் இருந்து என் நேசர் விடுவித்திருக்கிறார். அந்த நல்ல சாட்சிகளை நாம் கேட்டிருக்கிறோம். அநேகமாயிரம் பேர் நிச்சயமாய் அவரால் விடுவிக்கப்பட்டவர்களும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும், அவரால் மேன்மைப்படுத்தப்பட்டவர்களும் இருக்கிறீர்கள். எத்தனையோ சிக்கல்கள், சிரமங்களை கர்த்தர் லகுவாக மாற்றி இருக்கிறார். எத்தனையோ வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்களில் இருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்காய் காத்திருக்கிற நீங்களும் நானும் எவ்வளவு காலம் காத்திருந்தாலும் சரி, எவ்வளவு அதிகமான காலம், நீண்ட காலம், நீண்ட நாட்கள், நீண்ட மாதங்கள், நீண்ட வருடங்களாய் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? நிச்சயமாய் உங்கள் வெற்றி, உங்களுக்கு வரப்போகிற நன்மைகள், உங்களுக்கு வரப்போகிற மேன்மைகள் எல்லாம் ராஜ மேன்மையாய் உங்களுக்கு மகா பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிற வெற்றியும் விடுதலையும் ஐஸ்வர்யமும் உங்களுக்கு வரப்போகிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். ஒருவேளை ஐயா, யாருக்குமே அல்லது யாருமே பட்டிராதது போன்ற மகா கொடிதான கஷ்டங்களும், வேதனைகளும், துக்கங்களும், துயரங்களும் என்னை சூழ்ந்து கொண்டது என்று சொல்லுகிறீர்களோ, நிச்சயமா யாருக்குமே வராத அல்லது யாருக்குமே கிடைக்காத, யாருமே பெற்றுக்கொள்ள முடியாதது போன்ற அற்புதமான, ஆச்சரியமான வெற்றிகளும், மகிழ்ச்சியும், ஆசீர்வாதமான ஐஸ்வர்யமும், மேன்மையும் ராஜ மேன்மையாய் உங்களுக்கு வரும் என்பதிலே மாற்றமே இல்லை. யாருமே படாத பாடுகளை பட்டீர்களா? யாருமே பெறாத வெற்றிகளை பெறுவீர்கள். மாற்றமே இல்லை. தைரியமாயிருங்கள், பயப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை, எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக்கொள்ளுவார்கள் என்று வாசித்திருக்கிறோமே. அப்படியாய் நீங்கள் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் உருவ நடந்து கொண்டிருக்கிறீர்கள். இருக்கிற பிரச்சனைகளும், சோதனைகளும், வேதனைகளும், துன்பங்களும், உபத்திரவங்களுக்கும் மத்தியிலே நீங்கள் அதை உருவ கடந்து கர்த்தருக்காய் காத்திருந்து அவருடைய சமூகத்தில் வந்து வேண்டுதல் செய்கிற உங்களுக்காய் கர்த்தர் நிச்சயமாய் அதிநிச்சயமாய் இறங்குவார். உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஆபத்தில் அவரே உங்களோட இருந்து உங்களை விடுவித்து, எல்லா விதமான பிரச்சனைகளிலும் இருந்து உங்களை விடுவித்து உங்களை கனப்படுத்துவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயா 51 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து, அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும், அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். அப்பொழுது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அங்கே உண்டாயிருக்கும்.
என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் சீயோனாய் அவருடைய எருசலேமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் உங்கள் குடும்பங்களும் நிச்சயமாய் அவர் ஆறுதல் செய்வேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரே. அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் எங்கே நீங்கள் சோர்ந்து போனீர்களோ, எங்கே நீங்கள் பாதிக்கப்பட்டீர்களோ, அடிக்கப்பட்டீர்களோ, அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, ஒருவேளை எங்கே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கை பாழான ஸ்தலங்கள் போல் காணப்பட்டதோ, அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் கர்த்தர் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை செழிப்பே இல்லை, சந்தோஷம், சமாதானம், ஐஸ்வர்யம் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிற உங்கள் வாழ்க்கையிலே அதன் வனாந்திரத்தை கர்த்தர் ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை சுடுகாடு போன்ற அல்லது சுடுமணல் போன்ற வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். அவர் அப்படி செய்யும் பொழுது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சப்தமும் அங்கே உண்டாகும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் அப்படியாய் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாறுதலை கொண்டு வருவார் என்பதிலே மாற்றமே இல்லை. இந்த அதிகாலை ஜபத்திலே நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே இந்த அதிகாலை வேளையிலே விடிய காலத்து வெளுப்பை போன்று உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் அதிசீக்கிரத்தில் துளிக்கும்படியான அற்புதங்கள் நடக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அவர் அப்படியாய் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் சொந்த வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் உங்கள் கையின் பிரயாசங்கள், வேலைகள், தொழிலிலே அப்படியாய் என் தேவனாகி கர்த்தர் செய்யும் பொழுது அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாகிய நீங்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவீர்கள். எங்கே நீங்கள் வர முடியாதது போன்ற ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருந்தீர்களோ, எங்கே யாரையும் சந்திக்கவே முடியாது, அவமானத்தால், வெட்கத்தால், தோல்வியினால், கடனின் கஷ்டத்தினால் கூனி குறுகி போயிருக்கிறேன் என்று சொன்னீர்களே, அந்த இடத்திற்கு கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாய் எல்லா துன்பங்கள், துயரங்கள், ஆபத்துகள், கடன் கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாய் ஆனந்த களிப்புடனே பாடி சீயோனுக்கு தேவ சமூகத்திலே திரும்பி வருவீர்கள். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போகும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அப்படித்தான் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கப் போகிறது. அப்படித்தான் உங்கள் சொந்த ஜீவிதத்திலே நடக்கப் போகிறது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாய் நீங்கள் ஆனந்த களிப்புடனே பாடப் போகிறீர்கள். சீயோனுக்கு திரும்பி வருவீர்கள். நித்தியமாய் நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல், உங்கள் பிள்ளைகளின் தலையின் மேல் இருக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியின் சத்தமும் கீத சத்தமும் மணவாட்டியின் சத்தம், மணவாளனின் சத்தமும் கீத வாத்தியங்கள் எல்லாம் உங்கள் வீடுகளிலே, நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொன்னது போலவே நிச்சயமாய் உங்கள் வீடுகளிலே அது போன்ற நல்ல காரியங்கள் தொடங்கும், நன்மையான காரியங்கள் நடக்கும். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், நிச்சயமாய் செய்வார். உங்கள் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்வார் என்பதிலே மாற்றம் இல்லை. நீங்கள் நிச்சயமாய் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். நீங்கள் ஒரு நாளும் தொற்று போவதில்லை, நீங்கள் ஒரு நாளும் அழிந்து போவதில்லை, ஒரு நாளும் நீங்கள் குறுகி போவதில்லை, ஒரு நாளும் நீங்கள் வாளாகவே இருப்பதில்லை. வாளாக இருக்கிற சின்னவனாய் சிறியவனாய் இருக்கிற உங்களை வாளாக்காமல் அவர் தலையாக்குவார். அதை இந்த உலகம் காணத்தான் போகிறது. உங்களை ஏளனமாய், அற்பமாய் அல்லது உங்களை அவமானமாய், கீழ்த்தரமாய் நடத்தியவர்கள், உங்களை குறித்து வேண்டாத்தனங்களை பேசியவர்கள், உங்களை நீங்கள் இனி உருப்படவே மாட்டீர்கள் அல்லது உங்கள் குடும்பம் நீங்கள் இனி எழும்பவே முடியாது என்றெல்லாம் உங்களை குறித்து ஆருடம் பேசியவர்கள் எல்லாம் நிச்சயமாய் அவர்கள் கண்ணார காண்பார்கள். நீங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாய், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், கர்த்தரால் காப்பாற்றப்பட்டவர்களாய் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு தேவ சந்நிதியிலே வருவீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. தேவ சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நீரே கர்த்தராகிய எங்கள் ஆண்டவர், நீரே எங்களுக்காகவும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் நீரே ஆண்டவரும் கர்த்தருமாகிய நீரே
நீர் ஜனத்திற்காக வழக்காட போகிறவராய் இருக்கிறபடியினால் எல்லாவற்றையும் நன்மையும் செம்மையுமாய் செய்து முடிக்க போகிறவராய், ஓ அன்பு தேவ பிள்ளைகளுக்கு எங்கும் எப்பொழுதும் எதிலும் இவர்களை வெற்றி சிறக்க செய்கிறவராய் நீர் கூடவே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் கூடவே இருந்து இவர்களை பாதுகாத்து எந்த உபத்திரவங்கள், எந்த கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள், மனமடிவிலே இவர்கள் இருந்தாலும் சரி, அங்கே இருந்து ஒரு மாற்றம், அங்கே இருந்து ஒரு விடுதலை. ஐயா, நீர் சீயோனுக்கு, இந்த தேவ பிள்ளைகளுக்கு தேவ பர்வதத்திலே வந்து உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து கண்ணீரோடும் கதறலோடும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோடும் பிள்ளைகளுக்காகவும் தம்முடைய மகன்களுக்காகவும் பேர பிள்ளைகளுக்காகவுமாய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் ஆறுதல் செய்கிறீர். இப்பொழுதே இந்த அதிகாலை வேளையிலே அது நடக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஓ லார்ட், நிச்சயமாய் அப்பா, அதின் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரம் போன்ற அவருடைய வாழ்க்கையிலே, சொந்த ஜீவிதத்திலே அல்லது குடும்ப வாழ்க்கையிலே இருக்கிற வனாந்திரங்களை எல்லாம் ஏதேனை போல் மாற்றுவீராக. சந்தோஷமும் சமாதானமும் மனமகிழ்ச்சியும் குடியிருக்கிற இடமாய் மாற்றுவீராக. அதன் அவாந்திர வெளிகள் எல்லாம் கர்த்தரின் தோட்டத்தை போல் மாறட்டும். ஒரு செழிப்பும் சந்தோஷமும் சமாதானமும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இடுக்கன் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற போது, ஓ நாங்கள் இடைவிடாமல் அவனுடைய உக்கிரத்திற்கு இடைவிடாமல் நாங்கள் பயப்படுகிறது என்ன? இடுக்கன் செய்கிறவனுடைய உக்கிரம் எங்கே? சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான். அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நானே. அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுங்க பண்ணுகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர் என்று நீங்க சொன்ன நல்ல வார்த்தைகள் அப்பா, ஸ்தோத்திரம் டாடி. இவர்களுக்கு விரோதமாய் கொந்தளிக்கிற எல்லா சமுத்திரத்தின் அலைகள் எல்லாம் நின்று அமைதியாய் மாறட்டும். கொந்தளிக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுதே கர்த்தருடைய சத்தத்தினாலே இறையாதே அமைதலாயிரு என்ற கர்த்தருடைய சத்தத்தின்படியே உபத்திரவப்படுத்துகிற, துன்பப்படுத்துகிற, பாடுபடுத்துகிற பிரச்சனைகள் எல்லாம் இனி கொந்தளிக்காதபடி இப்பொழுதே அமைதியாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இடுக்கன் செய்கிறவன் முற்றிலுமாய் இவர்களை அழிப்பதற்கு பதிலாக அந்த பொல்லாத சத்துரு அழிந்து போகும்படியாய், ஓலாட் நித்தமும் அவனுடைய உக்கிரகம், ஓலாட் இவர்களை இடைவிடாமல் துன்பப்படுத்துவதற்கு பதிலாய் இன்றே இடுக்கன் செய்கிறவன் அவனுடைய உக்கிரமும் இன்றே நிர்மூலமாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஐயா, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுங்க பண்ணுகிற எங்கள் சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்காய் இறங்குவீராக. எல்லா துன்பங்கள், துயரங்கள், ஆபத்துகள், சோர்வுகள் குடும்பத்திலும், சொந்த வாழ்க்கையிலும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், கையின் பிரயாசங்களிலும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும்படியாய் தேவனாகிய கர்த்தர் இன்றே இவர்களுடைய வனாந்திர வாழ்க்கையிலே ஒரு செழிப்பும், ஐயா இவர்களுடைய அவாந்திர வெளிகளிலே நீரூற்றுகளும் ஆறுகளும் பாய்ந்தோடுகிற மகிமையான அற்புதங்களை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் அப்படியே செய்து முடிக்கிறதற்காக என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நீர் அப்படியே ஆச்சரியமாய், அதிசயமாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் அப்பா நிச்சயமாய் நினைவு கூறுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை முழுவதுமாய், எங்களை முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த ஊழியங்களுக்காய் உதவி செய்த அன்பு சகோதரன், ஓ லார்ட், எங்கள் அன்பிற்குரிய தினகரன், வாழ்வான் குன்றத்தை சார்ந்த தினகரன் என்ற அன்பு மகனுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். நீர் கொடுத்த அன்பு பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக உம்மை துதிக்கிறோம். நீர் பாராட்டின எல்லா தயவுகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ லார்ட், இனி எந்த தடைகளும் இல்லாதபடி ஒரு பெரிய மாற்றம் இன்றே இப்பொழுதே இந்த அதிகாலை வேளையிலே ஒரு பெரிய மாற்றம் அவருடைய கையின் பிரயாசங்களிலே, தொழிலிலே உண்டாகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எதிராய் இருக்கிற தடைகள் இன்று அதிகாலை ஜபத்தோடு அவைகள் மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். அதிகாலை ஜபத்தில் அற்புதங்கள் தொடங்கட்டும். தேவ சமூகத்திலே வந்திருக்கிற ஒரு பிள்ளைகளும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் இவர்கள் அவாந்திர வெளிகளிலே ஆறுகள், நீரூற்றுகள் பாய்ந்தோடும்படியாய்
வனாந்தரத்திலே வழிகள் உண்டாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே மறுமலர்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கே இவர்கள் தலை குனிந்தார்களோ, எங்கே இவர்கள் தோற்று போனார்களோ, எங்கே இவர்களை துரத்தினார்களோ, அதே இடத்திலே இவர்கள் தனி மனிதனாய் நின்று ஒருவன் 1000 பேரை துரத்தவும் இவர்கள் 5 பேர் துரத்த அனைவரும் ஓடி போகிற மகிமையான காரியங்களையும் உம்முடைய பிள்ளைகள் காணும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் சஞ்சலங்களை நீக்கி துக்கங்களை தவிப்புகளை நீக்கி உம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இந்த ஊழியங்கள் தொடர்ந்து தகப்பனே முதல் வாரம் பிப்ரவரியிலே ஆந்திரா சிந்தாப்பள்ளி விசாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல நடக்க போகிற கூட்டங்களுக்காகவும், அதை தொடர்ந்து ஜெய்ப்பூர் என்கிற பட்டணத்திலே ஒரிசாவிலே நடக்க போகிற அற்புதமான கூட்டங்கள், அதை தொடர்ந்து ஓலாட் உக்ரூல் என்ற பகுதியிலே மணிப்பூரிலே நடக்க போகிற மகா கலவரங்களும் துன்பங்களும் உபத்திரவங்களும் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிற அந்த மணிப்பூரிலே நடக்க போகிற அந்த மகிமையான 4 நாள் திறந்தவெளி மைதான கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அதற்காக ஜெபிக்கிற கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகி கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பிரயாணங்கள் ஓலாட் வருகிற 22ஆம் தேதி நாங்கள் அந்த பட்டணங்களை நோக்கி ராஜ்யங்களை நோக்கி புறப்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. போகிற வழிகளெல்லாம் தேவ தூதர்களின் தெய்வீக அனுக்கிரகம் தேவ சமூகமும் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். இதற்காக ஜெபிக்கிற முன்னிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் 1000 மடங்காய் என் தேவனாகி கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. எதிர்வருகிற எல்லா சவால்களையும் யுத்தங்களையும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் எங்கள் அன்பின் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் சந்நிதானத்திலே வைக்கிறோம் சுவாமி. உடைய சமூகத்திலே வைக்கிறோம் அப்பா. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் மகிமை உள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்வார். உங்கள் வனாந்தரங்கள் எல்லாம் நிச்சயமாக ஏதேனை போல கர்த்தரின் தோட்டத்தை போல மாறும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். மாற்றமே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.